பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 5ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. எடுத்த உடனே ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்க சன்ஹாய் வேண்டா வெறுப்பா உட்காந்துருக்கா. அத ஜியும் கவனிக்கிறான். அப்போ சன்ஹாய்க்கு ஏதோ மெசேஜ் வர உடனே எடுத்து பாக்குறா. என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, சன்ஹாய் நான் தான் சூயான், இப்போ ஸ்கூல் கிட்ட தான் இருக்கிறேன், வெளியே வர முடியுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மெசேஜை படிச்சு பார்த்த சன்ஹாய் அதிர்ச்சியாகி உடனே ரோட்டை பார்க்க அதையும் ஜியு கவனிக்கிறான். உடனே சன்ஹாய் வெளியே போய் பாக்குறா. வெளியே யாருமே இல்ல. அடுத்ததா அந்த நம்பருக்கு கால் பண்ண நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ தூரத்துல சூயான் மாதிரி ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்க. உடனே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு ஆப்போசிட் சைட்ல போய்கிட்டு இருக்க. உடனே இவ ரோட கிராஸ் பண்ண போறா. அப்போ ஒரு கருப்பு கலர் வேன் இவளை நோக்கி வேகமா வர, வேன் வேகமா வரத பார்த்த உடனே சன்ஹாய யாரோ கடல்ல தள்ளி விடுற மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா அவளை தள்ளி விட்டது அப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம நடுரோட்ல நின்னு முழிச்சிட்டு இருக்க. சரியான நேரத்துல ஜியோ வந்து அவளை காப்பாத்திடுறான். இவங்களை கடந்து போன உடனே அந்த வேன் நிக்குது. வேனுக்குள்ள இருந்த யாரோ ஒருத்தர் கண்ணாடி வழியா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. சன்ஹாய்க்கு எதுவும் ஆகல, ஜியுக்கு மட்டும் லைட்டா காயம் பட்டிருக்கு. சன்ஹாய் எழுந்திருச்சு ஜியுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்க சன்ஹாய் நல்லா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த வேன் அங்க இருந்து போயிடுது. அடுத்துதான் ஜியுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க. ஜியுக்கு பெருசா காயம் படல, நல்லாதான் இருக்கிறாரு. அப்போ ஜியு அம்மா கிட்ட, அம்மா நான் நல்லா இருக்கேன், இதுக்கப்புறம் எந்த டெஸ்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்ல, அதுக்கு அம்மா உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா படுன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போயிடுறாங்க. அப்ப ஜியு சன்ஹாய் கிட்ட மன்னிப்பு கேட்க, அப்படிலாம் சொல்லாத, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க அம்மா பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவங்க உன்ன திட்டல, எனக்கும் தெரியும். சன்ஹாய் இப்பெல்லாம் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. நானும் யங் ஹோவும் ஜோக் அடிக்க நீ விழுந்து விழுந்து சிரிப்ப, அதெல்லாம் எவ்வளவு அருமையான ஞாபகார்த்தங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த பழைய நாட்கள் திரும்ப வரவே வராது. ஜியு சொன்னதை கேட்ட உடனே சன்ஹாய் பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருந்தது. யங் ஹோ அவளுக்கு அந்த கீ செயினை கிஃப்டா கொடுத்தது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் வரைஞ்சது. அப்போ ஜியு சொல்றாரு, அதனாலதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் உன்னையும் இழக்க விரும்பல. அதே மாதிரி யங் ஹோ கேஸையும் சும்மா விட்டுற மாட்டேன். உனக்கு மனசு சரியான உடனே போலீஸ் கிட்ட சொல்லுவியான்னு கேட்க சன்ஹாயும் சொல்லுவேன்னு தலையாட்டுறா. அப்புறம் அந்த வேன், அதுல ஏதோ தப்பு இருக்க மாதிரி உனக்கு தோணல? நார்மலா நாம யார் மேலேயாவது மோத போனா ஒன்னு ஸ்பீட கம்மி பண்ண பாப்போம், இல்லன்னா வேற டைரக்ஷன்லயாவது திருப்ப பாப்போம். ஆனா அந்த வேன் ஸ்பீடு குறையாம உன்னை நோக்கி வந்துச்சு. உன்னை மோதுறதுக்காகவே வந்த மாதிரி தெரிஞ்சது. நம்ம போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அது பிளாக் கலர் தானே? ஆமா, கண்டிப்பா அங்க இருந்த செக்யூரிட்டி கேமரால மாட்டி இருக்கும். ஜியு அப்படி சொன்ன உடனே சன்ஹாய்க்கு யாங்கோ வீடு தீப்பத்தி எரிஞ்சது. அதுக்கப்புறம் அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது. அப்பா கார்ல இருந்து யாங்கோவுடைய கீ செயின் கிடைச்சது. அப்பாவுடைய சிரிப்பு. அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல புதுசா ஒரு ஆள் வந்தார் இல்லையா, அவரு அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் உஷாரா இருக்க சொன்னது. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த சன்ஹாய் ரிப்போர்ட் பண்ண வேண்டான்னு சொல்றா. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? நமக்கு தான் எதுவுமே ஆகல. உண்மைதான், ஆனா என்ன ஆச்சு? அதுக்கு சன்ஹாய் ஜியு நீ தான் சொல்றாங்க. அதுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. அதனால சன்ஹாய் சொல்ல வந்ததை பாதியிலே நிறுத்திடுறாங்க. அம்மா சன்ஹாய் கிட்ட ஓடி வந்து என்னம்மா ஆச்சு, காயம் பட்டுச்சான்னு விசாரிக்க, நான் நல்லாதான் இருக்கிறேன், பயந்துட்டேன் அவ்வளவுதான், ஜியுக்கு தான் காயம் பட்டுச்சுன்னு சொல்ல, உடனே அம்மா ஜியு கிட்ட எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்க. அப்பா கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கிறாரு. அப்பா இவங்களை கவனிக்கவே இல்ல, அவருடைய கவனம் வேற எங்கேயோ இருக்கு. அப்போ அவர் கோவத்துல கைய முறுக்கிறத ஜியு கவனிச்சிடறான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்க அந்த சம்பவம் சீனியர் காதுக்கு போயிடுது. அப்போ ஜூனியர் வந்து அந்த இடத்துல இருந்து போன பிளாக் கலர் வேனை பார்த்த விட்னஸ் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன ஆச்சுன்னு சீனியர் கேட்க, அதையும் செக் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அடுத்ததா அப்பா ஆபீஸ காமிக்க அப்பா வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்காரு. அப்போ அப்பா ரூம்குள்ள வந்த ஒருத்தர் ஃப்ரீயா இருக்கீங்களா, பேசலாமான்னு கேட்க, உள்ள வரதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்னு அப்பா சொல்ல, நீங்க ரொம்ப அருமையா வேலை பார்த்திருக்கீங்கன்னு அவரு சொல்ல, அவர் சொன்னதை கேட்ட உடனே அப்பா திரும்பி அவரை பார்க்க, எதுக்காக அப்படி பாக்குறீங்க, நீங்க ஜெயிச்ச கேஸுக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பாக்கு நிம்மதியா இருக்கு. ஓ நீங்க அத சொன்னீங்களா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நான் எது பண்ணாலும் உங்களை பாதிக்காது. அதுக்கு அவரு ஏதாவது பிரச்சனையா, எல்லாத்தையும் உங்களுக்குள்ளவே வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்பவும் அப்பா வெளியவே பாத்துட்டு இருக்க, என்னாச்சுன்னு அவரு கேட்க, உடனே அப்பா லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஒண்ணு இல்லன்னு சொல்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, தனியா கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அவரு இருந்த வரைக்கும் சிரிச்ச முகமா இருந்த அப்பா அவரு போன உடனே இறுக்கமாகிறாரு. மறுநாள் காலையில 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க வீட்டுக்கு சீனியரும் ஜூனியரும் வராங்க. என்ன விஷயம்னா, நேத்து சன்ஹாய்க்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அத பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. வழக்கம் போல இவங்க 2 பேரும் ஒரு பக்கமும் அவங்களுக்கு ஆப்போசிட் சைடுல இவங்க 3 பேரும் உட்கார்ந்து இருக்க, அப்ப சீனியர் ஒரு கார் உங்க பொண்ணை மோதிட்டு போனதா கேள்விப்பட்டோம்னு சொல்ல, அப்படி எதுவும் நடக்கலன்னு சொன்ன அப்பா சன்ஹாய் ஷோல்டர்ல கைய போட்டு அவ ஷோல்டரை பிடிச்சு விட்டுக்கிட்டே, அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அதனாலதான் நாங்க ரிப்போர்ட்டும் பண்ணல. அப்படியா, ஆனா நாங்க அதுக்காக இங்க வரல, நாங்க உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலான்னு வந்தோம்னு சொல்ல, அதை கேட்ட
அப்பாக்கு ஆச்சரியம். என்கிட்டயான்னு கேட்க, நீங்க கருப்பு கலர் வேனை ரெண்ட் எடுத்தீங்களான்னு கேட்டுட்டு சன்ஹாய் முகத்திலையும் அம்மா முகத்திலையும் ஏதாவது ரியாக்ஷன் வருதான்னு பாக்குறாரு. கருப்பு கலர் வேனுன்னு கேட்ட உடனே சன்ஹாய்க்கு நேத்து நடந்த இன்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க தான் அந்த வேனை ரெண்ட் எடுத்தீங்கன்னு கண்டுபிடிச்சோம். நீங்க ரெண்ட் எடுத்த அந்த கருப்பு வேன் நதியில இருந்து கண்டுபிடிச்சோம். உங்க ஐடென்டிட்டியை திருடி வேற யாராவது ரெண்ட் எடுத்தாங்களோன்னு ஜூனியர் கேட்க, இல்ல நான் தான் அந்த வேனை ரெண்ட் எடுத்தேன்னு அப்பா சொல்ல, அதை கேட்ட உடனே சன்ஹாய் அதிர்ச்சியா அப்பாவை திரும்பி பார்க்க அவங்க ரியாக்ஷனை சீனியர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நீங்க தான் சீனியர் ஏதோ கேட்க வர, அதுக்குள்ள அப்பா நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வாங்க, ஒரு லாயரா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ கிளம்புங்கன்னு சொல்ல வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. வெளியே வந்த சீனியர் எதுக்காக அவரு இவ்வளவு சீரியஸ் ஆனாரு, நாளைக்கு நமக்கு பதில் சொல்றதுல என்ன வித்தியாசம் வந்துட போகுதுன்னு ஜூனியர் கேட்க, அதுக்கு சீனியர், அடை அவரு இந்த ஊர்லயே டாப் லாயர், நம்மள ஈஸியா கண்டுபிடிக்க விட்டுருவாருன்னு நினைக்கிறியா, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததா அப்பாவை காமிக்க, அப்பா வீட்லயே இருக்க அவர் ஆபீஸ் ரூம்ல இருக்கிறாரு. அப்போ அவர் அம்மா கிட்ட இருந்து போன் வருது. கால் அட்டன் பண்றாரு. அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்பா தலைய பிடிச்சுக்கிறாரு. கடைசியில எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் சன்ஹாய காமிக்க, அப்ப சன்ஹாய் ஜியு சொன்னாரு இல்லையா, நாம ஒருத்தர் மேல மோத போனா ஒண்ணு ஸ்லோ பண்ணுவோம், இல்லனா வேற பக்கம் திருப்பலான்னு பாப்போம். ஆனா அந்த வேன் நேரா உன்ன மோத வர மாதிரியே வந்துச்சுன்னு சொன்னாரு இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு அப்பா தான் என்ன ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணாரான்னு யோசிக்கிறாங்க. அடுத்த செகண்டே இல்ல என் பேரண்ட்ஸ் நான் நம்பணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போதே யாங்ஹோ வீட்ல நெருப்பு பிடிச்சுக்கிச்சு இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. எப்படி யாங்ஹோ வீட்ல தீ பத்திக்குச்சு, அப்பா கார்ல எப்படி கீச்சன் வந்துச்சு, இப்ப சூயான் எங்க இருக்கா, போட்டோல இருந்த அந்த பையன் யாரு, இப்படி அடுக்கடுக்கா அவங்களுக்குள்ள கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் அப்பா மாடியில இருக்க அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு. மறுபடியும் சன்ஹாய காமிக்க, என்னுடைய பேரண்ட்ஸ் எந்த ரகசியத்தை மறைக்கிறாங்க, திரும்ப அப்பாவை காமிக்க அந்த ரூம்ல ஒரு ஜன்னல் திறந்து இருக்கிறத பாத்துறாரு. உடனே அதை லாக் பண்ணிடுறாரு. அதே சமயம் சன்ஹாய காமிக்க, என் பேரண்ட்ஸ் நான் நம்புறேன், அதனால எல்லாத்தையும் அவங்க கிட்டயே கேட்க போறேன்னு முடிவெடுத்துட்டு போய் கதவு திறக்கிறாங்க. ரூம் வாசல்ல அப்பா நின்னுட்டு இருக்காரு. அப்பாவை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. சன்ஹாய் ஏன் அப்படி பண்ணன்னு கேட்க, அப்பாவுடைய குரல் கிச்சன்ல இருக்க அம்மா காதுலயும் விழ, உடனே அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டிமா அந்த போட்டோவை பத்தி தான் அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க போல இருக்கு. அப்பா சன்ஹாய் ரூம்குள்ள போயிட்டு அதை எங்க வச்சிருக்கன்னு கேட்டுக்கிட்டே ரூம்ல தேடுறாரு. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த ரூம்குள்ள எதுக்காக போன சொன்ன அவரு ரூம கலைச்சி போடுறாரு. அப்போ அம்மாவும் அங்க வந்துட, எங்க அந்த போட்டோன்னு கேட்க, என் பேக்ல இருக்குன்னு சன்ஹாய் சொல்ல, உடனே அப்பா அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போக, அப்பா அந்த போட்டோல இருக்க அந்த பையன் யாரு, நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா யாங்ஹோ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டுல எப்படி தீ பத்திக்குச்சு, சூயானோட பொருள் உங்க காருக்குள்ள எப்படி வந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பதில் சொல்லுங்க, உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப பயப்படுறேன், என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்கன்னு கேட்டு அழவே ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் அப்பா திரும்பி பாக்குறாரு. அடுத்தது அப்பா சன்ஹாய் பக்கத்துல உட்காந்து, நான் உன்னை பார்த்து பயப்படுறேமா, உன்னாலதான் சொல்ல, அதுக்குள்ள அம்மா போதும் நிறுத்துங்கன்னு சொல்ல, அப்பா அதுக்கு மேல அத பத்தி எதுவுமே சொல்லல. சன்ஹாய் இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள போகாதமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியரும் சீனியரும் அப்பா ஆபீஸ் இருக்க பில்டிங்க்கு போயிட்டு அந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்றாங்க. ஒரு கேமரால அந்த பிளாக் கலர் வேன் இந்த பில்டிங்குள்ள வந்தது பதிவாயிருக்கு. அந்த வேன் பில்டிங்குள்ள வந்ததுல இருந்து அப்பா ஆபீஸ விட்டு வெளியே போகவே இல்ல. சன்ஹாய ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக தான் வெளியே போயிருக்காரு. அப்போ சீனியர், ஆனா வேனை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு தெரியலையே, அடுத்ததான் வேன் எப்போ இந்த இடத்த விட்டு போச்சுன்னு செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சன்ஹாய காமிக்க, அவ அப்படியே ரூம்ல உட்கார்ந்து இருக்கா. அப்பா அங்க இருந்து போறப்போ அம்மா அப்பா சன்ஹாய் 3 பேரும் இருந்த போட்டோவை மிதிச்சிட்டு போயிருப்பாரு. அதை பார்த்த சன்ஹாய்க்கு இன்னும் வருத்தமா இருக்கு. உடனே அவ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒருத்தர் சன்ஹாய் கிட்ட பேசிட்டு போனார் இல்லையா, அவருக்கு போன் பண்றா. கால் அட்டன் பண்ண அவரு சன்ஹாய் குரல வச்சு சன்ஹாய் தான் பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டு, சன்ஹாய் நீயாமா, என்னாச்சு, நேர்ல மீட் பண்ணி பேசலான்னு சொல்றாரு. உடனே சன்ஹாயும் அவர் சொன்ன இடத்துக்கு போறா. இவ போறதுக்கு முன்னாடியே அவர் வந்து காத்துட்டு இருக்காரு. அப்ப சன்ஹாய் அவர்கிட்ட, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த ரூமை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே கேட்க, அந்த பையன் யாருன்னு கேட்க, உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லல. அப்படியா, உன்னை சுத்தி இப்போ தேவையில்லாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, உண்மையாவே நீங்க என் அப்பாவுடைய சொந்தக்காரர் தானா, அதுக்கு அவரு மன்னிச்சிருமா, ஆக்சுவலா நானு சொன்ன அவர் பாக்கெட்ல இருந்த ஐடி கார்டு எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. இவர் ஒரு போலீஸ்காரர், பேரு கேங். ஐடி கார்டை பார்த்து சன்ஹாய் ஆச்சரியப்பட, அவங்களுடைய ரிலேட்டிவ்னு சொல்ல சொல்லி நான் தான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நானும் உன் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். அப்பா எனக்கு அவர் ஏதோ முகத்தீர போட்டிருக்க மாதிரி தோணும். அதே சமயம் ஒரு இடத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்க தண்ணியில ஒரு பாடி மிதந்துட்டு இருக்கத பார்த்து கத்துறாரு. அப்புறம் என்ன, அடுத்ததா போலீஸ்காரங்க வந்து அந்த பாடியை ரெக்கவரி பண்றாங்க. அதுல இருந்து ஒரு பர்ஸ் கிடைக்குது. அந்த பர்ஸ்குள்ள சூயானோட ஸ்கூல் ஐடி கார்டு இருக்கு. அடுத்ததா சன்ஹாய் வீட்டுக்கு போக அம்மா அவளுக்காகவே காத்துட்டு இருக்காங்க. உள்ள வந்ததை பார்த்த உடனே எங்கம்மா போயிட்டு வரேன்னு கேட்க, ஜியூவை பார்க்க போனேன்னு சொல்றா. அப்ப அம்மா கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. அப்ப அப்பா சில பேப்பர்ஸ் கொண்டு
வந்து சன்ஹாய் கிட்ட கொடுக்க, சன்ஹாய் ஹை ஸ்கூல் படிக்கிறதுக்காக அப்ராட்ல சீட்டு வாங்கி இருக்கிறாரு. அதுக்குண்டான பேப்பர்ஸ் தான் அது. அதை பார்த்து சன்ஹாய் அதிர்ச்சியாக, அப்ப அம்மா உன்னை அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் தான் பிளான் போட்டிருந்தோம். அதுக்குள்ள இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. எதுக்காக திடீர்னு என்ன அப்ராடுக்கு போய் படிக்க சொல்றீங்க? நீ அங்க போனதுக்கு அப்புறம் உன் பின்னாடியே நானும் அப்பாவும் அங்க வந்துருவோம். எப்ப போகணும்? நீ ரெடி ஆன உடனே. அவ்வளவு சீக்கிரமாவா? அங்க ஸ்கூல் பிப்ரவரியில ஆரம்பிக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் போகணும். இதுக்கப்புறம் இங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா வெளியே கிளம்பிடுறாரு. அப்ப அம்மா, சன்ஹாய் மன்னிச்சிருமா, அப்பாவை அந்த அளவுக்கு வெறுக்காத, இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான். அடுத்தது அம்மா சன்ஹாய் கைய பிடிச்சு, அந்த போட்டோல இருக்க பையன் உன்னுடைய அண்ணன். நீ சின்ன பொண்ணா இருந்தப்போ உன் அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் தீயால இறந்து போயிட்டான். அப்படியே பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, நான் அவனை எப்படியாவது போராடி காப்பாத்தி இருக்கணும், ஆனா என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. அதை நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்கேன். எங்க வாழ்க்கையிலே நடந்த ரொம்ப மோசமான சம்பவம் அது. அதனாலதான் உன்கிட்ட சொல்ல முடியல. உடனே சன்ஹாய் கிட்ட, அம்மா அப்பாவை நம்புறியா? நாங்க பண்றது எல்லாமே உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான். அம்மா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அன்னைக்கு ராத்திரி யாங்ஹோ வீட்டுல என்ன பண்ணீங்கன்னு கேட்க, அன்னைக்கு ராத்திரி யாங்ஹோ வீட்டுக்கு போனப்போ யாங்ஹோ உயிரோட தான் இருந்தான். அப்படியே நடந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அம்மா வீட்டுக்குள்ள போக யாங்ஹோ இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. அம்மாவை பார்த்த யாங்ஹோ, நான் இறந்துட்டேன்னு அவ நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, அம்மா எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண பாக்குறாங்க. அப்ப யாங்ஹோ, நான் நல்லா தான் இருக்கேன், இங்க இருந்து போயிடுங்க, என் அம்மாவும் அப்பாவும் சீக்கிரம் வந்துருவாங்க. சன்ஹாய் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல, உடனே அம்மாவும் அங்க இருந்த நோட்டையும் போனையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரி உன் போனையும் நோட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் பேக் டோர் வழியா வெளியே வந்துட்டேன். இவங்க வெளியே வர்றதுக்கும் யாங்ஹோவோட அம்மா அப்பா கார் வீட்டுக்குள்ள போறதுக்கும் சரியா இருந்திருக்கு. யாருங்க தீ வச்சாங்கன்னு எனக்கு தெரியாதுமான்னு சொல்றாங்க. அடுத்ததா சன்ஹாய் ரூமுக்கு போயிட்டு கேங்க கிட்ட அதுக்கப்புறம் என்ன பேசினான்னு நினைச்சு பாக்குறா. கேங்க என்ன சொல்றாருன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நானும் உன் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். அப்பா அவரு ஏதோ முகமுடி போட்டிருக்க மாதிரி எனக்கு தோணும். அப்போ உன் அப்பா ஒரு ப்ராசிக்யூட்டர், உனக்கு தெரியும் தானே? இல்ல எனக்கு தெரியாதுன்னு சன்ஹாய் சொல்ல, இப்போ அவரு ஒரு எக்ஸலண்டான அட்டர்னி. அவரு எடுத்த கேஸ்ல தோத்து போகவே மாட்டாரு. உன் அப்பாவை நினைச்சு நீ பெருமைப்பட்டிருப்ப. என்ன நடந்தாலும் சரி, அவருக்கு இருக்க பவரை வச்சு அதை மறைச்சிருவாரு. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான். 2வது ஃப்ளோர்ல இருக்க ரூம் யாருதுன்னு நீ கேட்டல்ல, அந்த ரூம் அவரோட பையனோடது. அவன் இறந்து போயிட்டான். அவன் எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கணுமா? அவளும் ஆமான்னு தலையாட்ட, 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரைய உழுக்குன ஒரு கேஸ் இருந்துச்சு. அதுதான் கிட்னாப்பிங் அண்ட் ஃபயர் கேஸ். அந்த கேஸ பத்தின ஆர்டிக்கலை இப்ப கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். இந்த விஷயம் நியூஸ்ல வந்திருந்தா கூட அந்த ரெக்கார்டிங்க கூட டெலீட் பண்ணிட்டாங்க. யாரோ மீடியாவுக்கு கடுமையான பிரஷர் போட்டாங்க. அந்த கேஸ்ல தான் அந்த பையனும் இறந்து போனான். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அந்த கேஸ்ல உன் அப்பா தான் முக்கிய குற்றவாளி. ஆனா அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாரு. அதுக்காக அவரு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. கடைசியில இந்த கேஸுக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தரை பிடிச்சு இந்த கேஸ க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ இப்போ ஆபத்தான சூழ்நிலையில தான் இருக்கிற. உனக்கு அது தெரியுமா? அப்புறம் போலீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறியா? உன்னை சுத்தி எவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் ரொம்ப ஸ்லோவா வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, ஏன் தெரியுமா? பவர்ல இருக்க யாரோ ஒருத்தர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் போலீஸ் கிட்ட போய் உதவி கேட்கல? அதை கேட்ட சன்ஹாய்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, தடுமாறுறா. ஒருவேளை இப்ப நீ இறந்து போனீன்னா உன் அப்பாவை கையும் களமா பிடிச்சு அவர் பண்ண தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். இருந்தாலும் அது ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்காக நீ இறக்கறத பார்க்க முடியாது. சன்ஹாய், நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நம்பு, வேற எந்த டிடெக்டிவ் கிட்டையும் பேசாத. ஏன்னா அவங்க பவர் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு உனக்கு தெரியாது. அவரு நம்புற மாதிரியே நாமளும் நடந்துக்கலாம். உன்னை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா என் கையால உன் அப்பாவை பிடிச்சே தீருவேன். உன் வளர்ப்பு பேரண்ட்ஸ் எனக்கு கடன் பட்டிருக்காங்க. ஏன்னா என் குழந்தைய என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அடுத்ததா சன்ஹாய் கடைசி ஆக்சிடென்ட் ஆனது. அதுக்கப்புறம் யாங்ஹோ ஃபியூனரலுக்கு போயிட்டு கார்ல வரப்போ அப்பா அன்பா பேசினது. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்துட்டு அந்த போட்டோவை தேடி ரூமே கலைச்சு போட்டது. இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளேயே போகாதன்னு சொல்லிட்டு போனது. அதுக்கப்புறம் அம்மா அண்ணனை பத்தி சொன்னது. அதுக்கப்புறம் கேங் அப்பாவை பத்தி சொன்னது. எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அடுத்ததா அப்பாவை காமிக்க, அப்பா டிவி பாத்துட்டு இருக்காரு. அப்போ காணாம போன சூயானை போலீஸ்காரங்க தேடிட்டு இருந்ததாவும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் நதியில கிடைச்சதாவும், சூயான் வீட்டுல இருந்து காணாம போன மாதிரி தெரியல, அவங்கள யாரும் தூக்கிட்டு போன மாதிரி தெரியுதுன்னு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறதாவும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அப்பா கடுப்பாகிறாரு. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க, சீனியர் ஜூனியரை பார்த்து வீட்டுக்கு கிளம்பு, இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு, உன் பொண்டாட்டி தேவையில்லாம என்ன திட்ட போறான்னு சொல்ல, கரெக்டா ஜூனியர் வைஃப் போன் பண்ணி படத்துக்கு போகலாமான்னு கேட்க, ஜூனியரும் வேலை முடிஞ்சிருச்சு இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததா சீனியர் அப்படியே சேர்ல சாஞ்சி படுக்க, காஃபி சாப்பிடுறீங்களான்னு ஒரு பொண்ணு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா சூயான் நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்து பயந்து போன சீனியர், யார் நீன்னு கேட்க, நான் தான் சூயான், என்ன உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா கேட்ட அவ சீனியர் கிட்ட நெருங்கி போக, பார்த்தா இதெல்லாம் கனவு. இன்னொரு பக்கம் சன்ஹாய் என்ன பண்றா
பண்றான்னா கேங் ஒரு கேஸ பத்தி சொன்னாரு இல்லையா, அந்த கேஸ பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறா. அவர் சொன்ன மாதிரி எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல, எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு விடுறதா இல்ல, என்னென்னவோ போட்டு பாக்குறா, பட் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. அப்படி அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்க பாக்குறாங்க, நான் ஏன் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அம்மா அவளை கூப்பிட சன்ஹாய் பயந்து திரும்பி பார்க்க, அப்போ சின்னதா ஒரு பிளாஷ்பேக். ஹால்ல அம்மாவும் அப்பாவும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவில ஃபுட் அலர்ஜியை பத்தி ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. அப்போ மாலாட்டாங்கன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. பீனட் அலர்ஜி இருக்கவங்க அந்த மாலாட்டாங்க சாப்பிட்டாலும் ஒத்துக்காதான். அப்படியே கட் பண்ணி சன்ஹாயா காமிக்க, அப்ப கேங் போன் பண்றாரு. சன்ஹாய் கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்க, நல்லா இருக்கியமான்னு கேக்குறாரு. அவரு குரல்ல இருந்தே சன்ஹாய்க்கு அது கேங்குன்னு புரிஞ்சிருது. நீங்களான்னு கேட்க, அதுக்கு அவரு பரவாயில்லையே, என் குரல்ல உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட, சரி என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கா, நான் அத அப்புறமா சொல்றேன், உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு, அதனாலதான் போன் பண்ணன்னு சொல்ல, என் ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுமா, அவரும் தெரியும்னு சொல்றாரு. அப்போ என்ன தவிர என் குடும்பத்துல வேற குழந்தைங்க யாராவது இருக்காங்களா, அப்போ நீ அந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூமுக்கு போயிருக்க, அதுக்கு சன்ஹாய் ஒரு பையன்னு சொல்ல, ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா ஜியு கால் பண்ண, கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஜியுவை காமிக்க, சன்ஹாய் கால் அட்டன் பண்ணாதனால லாஸ்டா அவரும் சன்ஹாயும் பார்க்ல மீட் பண்ணி பேசினாங்க இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. அப்போ அந்த விபத்துக்கு சூயான் தான் காரணமான்னு ஜியு கேட்க, இல்ல அவ அதுக்கு காரணம் கிடையாது, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றதுக்காக நான் உன்கிட்ட இத சொல்லல, நீ என்ன நம்புன்னு சொன்னல, அதுக்காக தான் சொன்னேன், நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியாது, நான் சில விஷயத்தை செக் பண்ணணும், இப்போதைக்கு என்னால இதை தான் சொல்ல முடியும், நீ போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணினா அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சன்ஹாய் கிளம்பிடுறா. பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்த ஜியு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. இவரு யாங்ஹோ சன்ஹாய் 3 பேரும் அதே இடத்துல பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ யாங்ஹோ ஒரு டிராமா கதையை சொல்றாரு. அந்த கதையும் இப்போ இவங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க கதையும் ஒரே மாதிரி இருக்கு. அதை நினைச்சு பார்த்த ஜியு வீட்டுக்கு போறாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.